சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு வார கால ஆராய்ச்சிக்காக விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் போயிருந்தாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ஜூன் மாதம் 5ஆம் தேதி போயிருந்தாங்க. ஜூன் மாதம் 13ஆம் தேதி இவங்க ரிட்டர்ன் ஆக வேண்டியது. ஆனா அவங்களால ரிட்டர்ன் ஆக முடியல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா விண்கலத்துல ஈலியம் கசிவு ஏற்பட்டுச்சு. இந்த காரணத்தால அவங்க திரும்புவதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டுருச்சு. இதனால அவங்க ஸ்பேஸ்லயே தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறதுல நிறைய டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸோட உதவியை நாடினாங்க. இதனால ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டிராகன் அப்படிங்கிற விண்கலத்தை ஃபால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலமா போன சனிக்கிழமை விண்வெளிக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த மீட்பு விண்கலத்துல 4 விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க. 9 மாதங்கள் ஸ்பேஸ்லயே தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இப்ப பூமிக்கு திரும்பிட்டு இருக்காங்க. இவங்களோட வருகையை எதிர்பார்த்து இப்ப உலகமே காத்துட்டு இருக்கு. இவங்க 9 மாதங்கள் விண்வெளியிலேயே தங்கி இருந்து இப்ப பூமிக்கு திரும்புறதால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பாதிப்புகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.